ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வெந்தயத்தை வச்சு ஒரு சூப்பரான தோசையும் இட்லியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள் வீட்டோட வெரைட்டி ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த தோசைக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் எடுத்திருக்கேன். அரிசியும் உளுந்தையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். வெந்தயத்தை தனியாக ஒரு கிண்ணத்தில் நல்லா கழுவிட்டு அதையும் ஊற வச்சுக்கலாம். 5லேருந்து 6 மணி நேரம் இது நல்லா ஊறி வரணுங்க. இந்த சம்மர் டைமில் உடம்புக்கு குளிர்ச்சியான இந்த வெந்தயத்தை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. இப்போ வெந்தயமும் அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. ஒரு கிரைண்டரில் முதல்ல வெந்தயத்தை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தயம் நல்லா இந்த மாதிரி கிரைண்டரில் ஓட விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வந்துடும். இந்த டைமில் நம்ம அரிசியும் அதில் சேர்த்து ரெண்டையும் ஒன்றா நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போது அரிசியும் நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்துக்கலாம். ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா புளிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா புளிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சோடாப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவில் நம்ம இட்லியும் ஊற்றுறதுனால முதல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இட்லி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றி நம்ம தோசைக்கு தகுந்தாற் போல் கரைச்சிக்கலாம். இப்போது தோசை ஊற்றிட்டு இதுக்கு எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லைங்க. மூடி வச்சு நம்ம நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இட்லியும் நம்ம ஒரு சைடில் ஊற்றி வச்சிடலாம். தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த தோசைக்கு நான் தேங்காய் சட்னியும் கார சட்னியும் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இந்த தோசை இருக்குங்க. இட்லியும் ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த சட்னி மிளகா சட்னியோட இந்த தோசையும் இட்லியும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.